ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன் ஹெல்த்தி ஃபுட்டு. மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் செய்வதற்கு ஒரு கிழங்கு எடுத்திருக்கிறேன். அது தோல் சீவி அரை மணி நேரம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் அதன் மேல் உள்ள மாவு போய் நல்ல வெள்ளையாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் மிளகாய்த்தூள் பெருங்காயத்தூள் கலந்து வச்சுக்கிடணும். ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து தண்ணீரையும் கரைச்சி எடுத்து வச்சுக்கிடணும். இந்த கிழங்கை சீவு கட்டையில் போட்டு சிப்ஸாக தேய்ச்சி எடுக்கணும். இந்த சிப்ஸ் கடைகளில் வாங்குவதை விட வீட்டில் செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிறகு ஒன்றா எடுத்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் பிரித்து எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். 3/4 பாகம் வெந்த உடனே கொஞ்சமாக உப்பு தண்ணீர் சிப்ஸில் தெளிக்கணும். தண்ணீர் சலசலப்பு அடங்கினோன்னா சிப்ஸை வெளியில் எடுத்துடணும். இதில் வைட்டமின் ஏ சத்து, வைட்டமின் சி சத்து, ஃபோலிக் ஆசிட் இதில் அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி இந்த கிழங்குல அதிகமாக இருக்குது. சிப்ஸை வெளியில் எடுத்த உடனே மிளகாய்த்தூள் பெருங்காயத்தூள் கலந்து வச்சுருக்கதையும் போடணும். போட்டு நல்லா எல்லா இடமும் படும்படியாக குலுக்கி எடுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.